தமிழ்ச்சி கார்டன் அண்ட் சோஃபியா ஸ்டீஃபன் விளாக் தங்கங்களுக்கு நம்மளோட குடும்பத்தில் நடந்த சூப்பரான நிகழ்ச்சிகள் தான் பார்ட் 1, 2, 3, 4, 5ன்னு வரப்போது. என்னுடைய குழந்தைகளுக்கு நடந்த முதல் திருவிருந்து அந்த ஒரு அழைப்பிதழும், என்னோட அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் நடந்து 50 வருடங்களான அந்த பொன்விழா ஆண்டையும் நாங்கள் கொண்டாடினோம். அதை தான் இந்த வீடியோஸில் வரிசையாக நம்ம பார்ட் 1, 2, 3ன்னு பார்க்க போகிறோம். 1975 நவம்பர் 14 முதல் இப்போ பார்த்திங்கன்னா 2025 50 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த இன்விடேஷன் தான் நாங்கள் போட்டிருக்கிறேன். எவ்வளோ சூப்பர் மெமரிஸ் இல்லை வரிசையாக. இது இவங்க என்னோட மாமனார் மாமியார். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு டிஜிட்டல் இன்விடேஷன் பண்ணலான்னு எம்ஜி ஃபோட்டோகிராஃபிலேருந்து எங்களுக்கு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி அந்த 1.5 நிமிஷம் வீடியோக்கு நாங்கள் பாருங்கள் என்ன பாடுபட்டுட்ருக்கோன்னு பாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. கீழே சொல்லவா? ஆக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். டெஸ்ட்க்கு தான் பாக்குறேன். சிரிப்போட சொல்லணும். அதெல்லாம் சிரிச்சுட்டு தான் சொல்லணும், அப்பதான் நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கேப் இருக்கணும் சின்னதா, அவசரம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பேர குழந்தைக்கு அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த டைலாக். எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு வணக்கத்தை சொல்லி முடிச்சுட்டு கீழே இறக்கிடுங்க. இறக்கிட்டு எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு, அவ்வளவுதான் விஷயம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பேர குழந்தைகள் ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பேர குழந்தைகள். வெயிட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பேர குழந்தைகள். கை கீழ வைங்க அப்படி. ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பேர குழந்தைகள். ஒரு வழியாக என்னோடய மாமனார் மாமியார் சொல்லி முடிச்சிட்டாங்க அவங்க டயலாக். அடுத்து அம்மா அப்பா ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்த டயலாக் சொல்கிறதுக்காக. செம்ம ஃபன்னுங்க எங்களுக்கு இது. ஐயோ சாமி, முடியவே இல்லை இந்த 1.5 நிமிஷம் வீடியோக்கு. ஆனால் உண்மையில் ஃபன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்ட். எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு முதல் இறை உணவு விழா. எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு முதல் இறை உணவு விழா. நீ கொஞ்சம் ரைட் சைடு வரணும் இல்லையா? இப்போ இன்னைக்கே டிவில போட்டு காமிக்கலாமா? ஓகே, ரெடியா? நீங்க ஸ்டார்ட் சொல்ல போறேன். ஸ்டார்ட். என்கின்ற புது நன்மை விழா. அடுத்த சீன் என்ன அவங்க 2 பேருக்கும், ஹீரோவுக்கும் ஹீரோயினுமா? அவ்வளவுதான், மறுபடியும் இருக்கு. நான் இவங்களுக்கு வச்சு டயலாக் வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும்? கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் இவங்களை வச்சு 2 பேர் வரீங்களா? என்ன டீம் மேட் நீங்க? வா பைக் வாங்க. இவங்க 2 பேரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பேரா நின்னு இதுக்கப்புறம் எங்களோட ரோல் வந்தாச்சுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நான் ஏன் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, என்னோடய அம்மாச்சி தாத்தாவோட இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் அப்போ உள்ள தொழில்நுட்ப இது இவ்வளோ தூரம் கிடையாதுல்ல, எடுக்க முடியல. நான் என்னோடய குழந்தைகளுக்கு இதை ஒரு சொத்தாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய அம்மாயி தாத்தா, என்னோடய அப்பாயி தாத்தா அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான எங்களோட ஹோலி கம்யூனியனுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு அவங்க அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இந்த உறவுகளோடதை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எது வேணாலும் சம்பாதிக்கலாம், பட் சொந்தங்கள் உறவுகள் சம்பாதிக்கிறதுங்கிறது அது சில பேருக்கு தான் அந்த கொடுப்பனை அமையும்னு நான் சொல்லுவேன். அது எனக்கு அமைஞ்சிருந்தது. அதை கண்டிப்பாக என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவுமே நான் சில கிளிப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு நான் இங்கே பதிவேற்றிருக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கோமோ இல்லையோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு சொந்தங்கள் பற்றின ஒரு என்ன சொல்கிறது முக்கியத்துவம் என்னங்கிறத கண்டிப்பாக அவங்களும் அவங்களுக்கு உணர்த்துவாங்க. எங்களுடைய அன்பு மகள் எங்களுடைய அன்பு மகள் ஸ்டெஃபி ஆண்ட்ரியாவுக்கும் சூப்பர்.
உங்ககிட்டலாம் வந்து வீடியோ எடுக்க வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த வீடியோ தான். அதுக்கு தொடர்ந்து ஒருத்தவங்களோட டயலாகும் வந்து அதை சொல்லி இது பண்ணுறதுக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. வயசானவங்க அப்படின்னுலாம் அவங்க வந்து இது பண்ணல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து புதுசு, ரொம்ப புதுசு. அப்போ வந்து அதெல்லாம் ஒரு எதுவுமே பண்ணல. எங்கள் பேர குழந்தைகளுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு 4 பேருமே வில்லிங்காக வந்து அதை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப வந்து நன்றி கடமைப்பட்டிருக்கேன்னு தான் வந்து நான் சொல்லணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இதெல்லாமே முடிச்சுட்டு அந்த ஃபைனல் அவுட்புட் வந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி என்னது ஃபோட்டோஷூட்டுங்கிறத விட இது வந்து டிஜிட்டல் இன்விடேஷன் வந்து நம்ம பண்ணும்போது நம்மளே கூப்பிடுறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எம்ஜி ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நான் திரும்ப வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு இந்த கான்செப்டே எங்களுக்கு வந்து தோணவே இல்லை. அவங்க தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்கக்கா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி. இது இல்லாமல் போஸ்ட் ஃபோட்டோஷூட் பண்ணோம். அது வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு 2 days கழிச்சு அதோட வீடியோஸ் இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து ஓவரால் சில விஷயங்கள் மட்டும் இதில் நான் காமிச்சிருக்கேன். மெயினாக எனக்கு வந்து என்னோடய மெமரிஸ் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணால் இன்னொரு 4 years 5 years கழிச்சு திரும்ப நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் பண்ணுது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு டேக்கும் எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு ஃபன்னாக போச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நல்ல வேலைடா அப்போ நம்ம வீடியோ எடுத்து வச்சோம் அப்படின்னு இப்போ நான் நினைக்கிறேன். வீடியோ அவுட்புட் வந்து அந்த 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான். ஆனால் இதை பண்ணோம்ல, இது என்னமோ இன்றைக்கி நடந்த மாதிரி தெரியுது எனக்கு. இன்னும் எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் அது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா வேறு பின்னாடி வந்து நின்றுட்டு அவர் வேறு ஜோக் அடிச்சுட்டே இருந்தார். சிரிச்சுட்டே இருந்தோம் நாங்கள். நல்லா இருந்துச்சு. எங்கள் அப்பா வேறு வீடியோ இன்றைக்கி வந்துருமா அவ்வளோ ஆர்வம் அவருக்கு. நாங்கள் சொன்னோம் கண்டிப்பாக வந்துரும்பா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு 1 hourலேயே எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாத்தா பாட்டிகள் வந்து கோஆப்ரேட் பண்ணது தான் தன்னோட பேர குழந்தைகளுக்குன்னு சொல்லி அவங்க குழந்தைகளாகவே மாறிட்டாங்க. அதுதான் இதில் பியூட்டியே. ஆமாம், உண்மையாக ஒருத்தவங்களை பார்த்து எப்படி நீங்கள் வந்து சிரிச்சிட்டு சரி அவளையும் சொல்ல போகிறேன். ரெடியாக இருங்க. ரெடி. விருந்து உபசரிப்பில் தவறாது கலந்து கொண்டு குழந்தைகளை ஆசீர்வதிக்குமாறு இதெல்லாம் வேணாம். இப்போ மீசைக்கு தடவுவோம்ப்பா. நல்லா இருக்கும். கருகருன்னு சூப்பராக இருக்கும் மீசை. எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி இந்த டை அப்ளை பண்ணுறதுக்கு வேண்டவே வேணாம், சால்ட் அண்ட் பெப்பர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னேன் இல்லைப்பா உங்களுக்கு டை பண்ணோன்னா சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, நான் வந்து இது பண்ணி விடுறேன்னு வச்சேன். அம்மாவுமே வந்து டை பண்ணாமல் இருந்தாங்க. இல்லைம்மா நீங்கள் பண்ணுங்கம்மா ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த 50வது வருட இதை வந்து நாங்கள் மனசில் வச்சு தான் அவங்களுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு பண்ணோம். நவம்பர் மாதம் கரெக்டாக அவங்களோட அந்த வெட்டிங் அனிவர்சரி 14th 1975 நவம்பர் 14 தான் அவங்களோட வெட்டிங் வெட்டிங் டே. அது வந்து இந்த வருஷம் 50வது வருஷம். அது அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் திருப்பதி. அவருக்கு நாங்கள் ரொம்ப வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். அம்மா அப்பாவுக்கு நாங்கள் வந்து குழந்தைங்க வந்து பக்கத்தில் இருக்க முடியலனாலும் அவர் வந்து அப்பா கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ சாப்பிட்றதுக்கு கேன்டீன் போகிறப்ப பார்த்துட்டு பண்ணது எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. அதில் எங்கள் மாமா வேறு கூட நிற்கிறாங்க, மாமா அத்தையெல்லாம். அது இன்னும் வந்து சந்தோஷம். அப்போ வந்து அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 1 மாதம் அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தாங்க. அப்போ நான் முடிவு பண்ணேன் எங்கள் அப்பா நல்லபடி. எங்கள் அப்பா வந்து அவ்வளோ அழுதார், பிள்ளைங்களோட ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துடுவேனப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கவலைப்பட்டார். கடவுள் கிருபையால் அப்பாவும் அம்மாவும் நல்லபடியாக வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் முடிவு பண்ணோம் இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்கள வந்து நாங்கள் வந்து பெருமைப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி. ஸோ எங்கள் அப்பா பேசின அந்த குரல் வந்து அந்த தழுதழுத்து போயிருந்தது எனக்கு இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படிப்பட்ட அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் நாங்கள் எப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். டை எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் இது பண்ணோம், எல்லாமே முடிச்சுட்டு ஃபோட்டோஷூட்டு போஸ்ட் ஃபோட்டோஷூட் இன்னும் சூப்பராக இருக்கும். செம்ம ஹாப்பி 2 பேருக்குமே. ஆனால் செம்ம சர்ப்ரைஸ் வந்து காத்துட்டு இருந்தது. அங்கே பாருங்கள் மருமகன் என்னவா வளைஞ்சு
மாமனாருக்கு வந்து எப்படி டை அப்ளை பண்ணிகிட்ருக்கான்னு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணிவிட்டு எல்லாம் ரொம்ப அந்த நிமிஷம் எங்களால் இன்றைக்குமே வந்து இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்கு. ஆண்ட்ரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளும் வேணான்னா நானும் வேணான்னு சொன்னேன் மேக்கப். ஆனால் அவங்க அப்பா தான் விடாப்படியாக இல்லை அன்றைக்கின்னு நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க, கண்டிப்பாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு நம்ம வந்து பாப்பாவுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேர்டுவும் அதுவும் வந்து பண்ணாங்க. கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து நாங்கள் ப்ரீ ஃபோட்டோஷூட் வந்து பண்ணுறதுல கொஞ்சம் சொதப்பல் இருந்துச்சு. மை டியர் சன், அக்கா பண்ணுறது Daddy is busy. Daddy is busy only. பாவம் டீ கூட குடிக்கலாம்னு நினைக்கிறேன். சாம் ஸ்டீவ் சிரிடா டே. சாம் ஸ்டீவ் தயவு செய்து சிரி. சாம் ஸ்டீவ் இப்ப வேண்டாம் அப்புறம் சிரிடா. ஓ இப்போ இது சாம் ஸ்டீவோட பிக் வெர்ஷன் தான் அப்பா. அப்பா மாதிரி மாமனார் மாதிரி கலந்த கலவையே வந்திருக்குது. கோஆப்ரேட் பண்ண ஆன்ட்டிக்கு. இவனுக்கு பர்த்டேனே மறந்துட்டேனா. எதுப்பா கரெக்ட். அந்த ப்ளூ கலர்லயே வச்சுக்கலாம். அதான் எதுல இருந்து எடுத்தீங்களோ அதுல வைங்க. கொஞ்சம் இந்த பக்கம் போங்க. அப்பா அங்க பாருங்க லைட்டா நல்லா இருக்கு. ஆகாக இன்னும் க்ளோரி கண்ணை தர நல்லா போஸ் சொல்றது சின்ன என் வைரமே வைரமே. இப்படி திரும்ப எங்கிட்ட திரும்ப. பேக் சரி சூப்பர். அதை எடுத்து விடுங்க கொஞ்ச நேரம். வாவ் கியூட் 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 கியூட். ஓகே பெயிண்ட் அடிங்க மாமா. பெயிண்ட் யாண்டால மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான் போட்டோ எடுத்தீங்க. ட்ரெண்டுக்கு தோல்படிக்கு வந்துருச்சு பாப்பு. ஆமா மாமா இதுக்கு ஒரு முட்டை கொடுங்க, அதுக்கு ஒரு முட்டை கொடுங்க. யார் பசங்க இந்த பக்கம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க. வெரி குட் வெரி குட். அப்படியே மொத்தமா தூக்கி அப்பதான் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் காஸ்டியூம் வந்து அதே கலரில் அமைஞ்சது தாங்க. என்னோடய சாரி போட்ட ஃபோட்டோ இதில் வருமானன்னு எனக்கே தெரியல. அத்தை வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க கூட நின்னாங்க. கண்டிப்பாக நான் எங்கள் அத்தைக்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், என் பொண்ணு வந்து கண்டிப்பாக உங்களோட ஒரு இன்ச்சாவது வளர்ந்துருவாத்த அப்படின்னு. என்ன சின்னது வந்து அத்தை கவலைப்படுவாங்க, ஸ்டெஃபி வந்து வளர மாட்டாளோ அப்படின்னு. நான் சொன்னேன் அத்தை கண்டிப்பாக உங்களோட ஒரு இன்ச்சாவது வளர்ந்துருவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க வந்து என்னோடய தாய்மாமா ஒய்ஃபு. 3 தாய்மாமா எனக்கு. 3 பேருமே வந்து வந்திருந்தாங்க. அத்தைங்களுமே 3 பேருமே எனக்கு வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. அவங்களோட பசங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணுங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் குமார் அண்ணன். நான் யாரெல்லாம் நான் வந்து என் குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த உண்மையான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நினச்சேன், அவங்க எல்லாருமே வந்து என் குழந்தைங்கள வந்து ப்ளஸ் பண்ணாங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஜெயாக்கா, அந்த பக்கம் பிரபா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. குழந்தைங்களுக்கு இந்த சொந்தங்களெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் வந்து சொன்னது வந்து எனக்கு ஒரு தாயாக வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து என்னோட சொந்தம், என்னோட சுற்றம் எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்தது. சொந்தங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சேலம்லேருந்து வந்த எங்களோட சொந்தம் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபன் மொமெண்டெல்லாம் வந்து நிறைய இருந்தது. இதில் நாங்கள் ஏற்காட்டில் போயிட்டு தம்பிக்கு வந்து பர்த்டே கொண்டாடினோம். அதெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அது. காலத்துக்கும் நாங்கள் சொல்லி சிரிப்போம். எங்கள் தங்கம் விஷ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸோ இவங்க ஸ்டெஃபி அப்பா வந்து அவளுக்கு ஊட்டி விடுறதை பார்த்துட்டு நிறைய பேர் நான் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் போட்ட ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு கேட்டாங்க, பொண்ணுக்கு அங்கேயும் வந்து ஊட்டி விடணுமா அப்பா அப்படின்னு. எனக்கு வந்து அது ரொம்ப இதாக தெரியல, ஏன்னா சின்னதுலேருந்து இதானே நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதர். இவங்க வந்து சேலமில் ஹோலி கிராஸ் ஸ்கூலோட கரஸ்பாண்டண்ட். நான் இன்வைட் பண்ணேன், அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்கன்னு தெரியும். பட் அவங்களோட ஆசீர்வாதமும் வேணும்னு நான் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு
ஏற்றுட்டு அந்த பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்கு அவங்க வந்து பிள்ளைங்களை வந்து வாழ்த்துனது அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக வந்து நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. இதுக்கப்புறம் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டோம். என்னோட காட் மதர் என்னோட குழந்தைங்கள வந்து விஷ் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்து என்னோடய காட்ஃபாதர் வர முடியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபோட்டோஷூட் நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் நார்மல் கேமராவில் எடுத்தது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரைட் ஷோல்டர் வலிக்குது. இங்க இருக்கு, நான் இங்க இருக்கு. இது கொடுங்க. நேத்தோட இப்படி ஹார்ட் எப்போலாம் அந்த மாதிரி ஹார்ட் என்ன சரியாவே இல்ல. ஹார்ட்டே சரியில்லை, அது எப்படி ஹார்ட் சரியா வரும்? ஆமா இப்படி ஹார்ட் வந்துச்சா பாருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் கட்டிங்ஸ் அது இது நிறைய நிகழ்வுகள் இருந்தது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்ட் 2, 3 நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்க. என்ன என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய மென்டார், என்னோடய வெல்விஷர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வெரி டவுன் டு எர்த் பர்சன். நான் இவங்கள சொல்லியே ஆகணும். எனக்கு இவங்கெல்லாம் வந்தது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா என் வாழ்க்கையில் கிடச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக தான் நான் நினைக்கிறேன். எந்தவித இதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம். புனிதா என்னோட தங்கச்சி சிஸ்டர் புனிதா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கான்வென்ட் சிஸ்டர். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ உறுதுணையாக இருந்து அவ்வளோ சூப்பராக நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அடுத்த வீடியோஸ் வரும்போது நான் சொல்கிறேன். நான் நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்து கடைசி வரைக்குங்க அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ அன்பு, எங்களுக்கு இவ்வளோ ஆதரவாக அப்படின்னு எங்களாலே வந்து எங்களை பிரமிக்க வச்ச அந்த ஒரு நாள் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்த வீடியோ பதிவுகள் வரும். ஆவலோடு இருங்க தங்கங்களா. தேங்க்யூ ஸோ மச்.